சமீபத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருந்தார். என்ன பேசினாரு? திமுக வளர்ச்சி திட்டங்களை தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கிறது, அதை தாண்டி நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்றாருல, இதுக்கும் அவர் தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொல்றதுக்கும் இடையிலேயே ஒரு பெரிய கேப் இருக்கு. உண்மையிலேயே திமுக தடுத்து நிறுத்தினா இங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது அவரால். ஒரு ஒன்றிய அரசின் திட்டம் எப்படி மாநில அரசுல செயல்படுத்த முடியும்? ஒன்றிய அரசினுடைய சமூக வளர்ச்சித்துறை ஒரு திட்டத்தை உருவாக்குதுன்னா அதை மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமூக வளர்ச்சித்துறை தான் அமல்படுத்த முடியும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவையின் கீழ் இருக்கக்கூடிய துறைகள் தான் அதை செயல்படுத்த முடியும். மாநில அரசு நினைத்தால் அதை செயல்படுத்தவே முடியாது. அப்போ எதையுமே இங்க தடுக்கல, அவரே ஒத்துக்கிறாரு தடுக்கலன்றத. இது மக்கள் மத்தியில இப்படி போய் சேராது. என்னவா போய் சேரும்? மறுநாள் வந்த ஹெட்லைன்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. அந்த ஹெட்லைன்ஸ் ஃபுல்லா மோடி நிறைந்து நிற்பார். தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறது. கீழேயே அரசு விளம்பரம் ஒன்று இருக்கும். அது எந்த அடிப்படையில் போய் அங்கே போய் கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அரசு விளம்பரமும் கூச்சம் இல்லாமல் அங்கு சிரித்து கொண்டே இருக்கிறது பிரதமர் மோடியினுடைய ஹெட்லைன்ஸின் கீழே. இப்போ இந்த ஹெட்லைன்ஸை உற்பத்தி செய்து அவர் பேசிவிட்டு போயிடுறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? தமிழ்நாடு இது பெரியார் பூமி, இது சமத்துவ பூமி, இது சமூக நீதி பூமி, இங்கே யாரும் அப்படிலாம் ஜெயிச்சிட முடியாது, இது நம்ம ஊர்ல அந்த கெத்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்கே இருக்க போகுது அப்படின்றத நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய பொது மனசாட்சியை சாதி வாரியாக உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மதவாரியாக உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு 5 சாதிகளை குறிவைத்து செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். சமீபத்தில் NDRF SDRFன்னு ஒரு மேட்டர் போயிட்டு இருந்துச்சு வெள்ளம் வந்தப்ப. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் வெள்ளம் வந்தப்போ பூரா இந்த SDRF தான் சேர்ந்திருக்கு. NDRF ரொம்ப சொற்பமாக தான் சேரும். இந்த NDRF மேட்டர் வெளியே பேசுறதுக்கு அவ்வளோ சிக்கல் வருது. மறுபடியும் போய் சொல்றாங்க. இதுல அண்ணாமலை இந்த NDRF பத்தி ஒரு டாக்குமெண்ட் போட்டாரு. அந்த டாக்குமெண்ட்டை போட்டுட்டு அவர் மேல என்ன எழுதி இருக்கிறாருன்னா, இதன்படி 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு. அந்த டாக்குமெண்ட்ல 3 வரியில எழுதியிருக்கு எந்தெந்த சரத்தின் கீழே எத்தனை சதவீதம் கொடுக்கணும்னு. அதன்படி 6,000 ரூபாய்க்கு மேல கொடுக்க முடியாது. நீ போட்ட டாக்குமெண்ட்டை நீயே படிச்சிருந்தேனா அதை போடுவியா? எந்த தைரியம்னா, நம்ம யாரும் படிக்க மாட்டோம், ஒரு டாக்குமெண்ட்டை காட்டிட்டான் நம்பிடுவோம், நம்மலாம் படிக்க மாட்டோன்ற நம்பிக்கையில அதை போடுறாங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு பிரஸ் மீட் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் ஸ்டேட் டிசாஸ்டர்னு ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு அதிகாரி ஒரு சீட்டை நீட்டுறாரு. ஸ்டேட் டிசாஸ்டர் ஸ்டேட்டை அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்திலே பிராக்கெட் போட்டிருக்கான், மாநில பேரிடர்கள் அறிவித்துக் கொள்ளலாம். எப்போது அப்படின்னா, அது தேசிய பேரிடர் பட்டியலில் வராத போது. இது தேசிய பேரிடர் பட்டியலில் வருது. அப்போ இதை மாநில பேரிடர் பட்டியலில் அறிவிக்க முடியாது. மாநிலத்துக்குன்னு பிரத்யேகமா, அதாவது வெள்ளம், மழை, புயல், காட்டுத்தீ இது மாதிரியான நிகழ்வுகளை தாண்டி வேற ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா நடக்குதுன்னா அதை மாநில பேரிடர்னு சொல்லலாம். அப்படிதான் சட்டம் சொல்லுது. அந்த அடுத்த வரிய அவனும் படிக்கல, நம்மளும் படிக்க மாட்டோம்ன்ற நம்பிக்கையில நம்மள்ட்ட இது மாநில பேரிடர் அறிவிக்கலாம்னு போய் சொல்றாங்க. இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மோடி பேசிட்டு போறாரு, நான் கொடுத்தேன்னு. இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு ஏற்கனவே இருந்துச்சு. அந்த இந்திரா ஆவாஸ் யோஜனாவின் கீழே கிராமப்புறங்களில் வீடு கட்டும் திட்டம் இருந்தது. அதை என்ன பண்றாரு இந்திரா காந்தி, பிரதமர் பேர் இருக்கக்கூடாது, பிரதமர்னு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு PM ஆவாஸ் யோஜனான்னு பேர் மாத்திட்டாங்க. பேரை மாத்திட்டு இப்ப என்ன சொல்றாரு, ஏன் திட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு. காங்கிரஸ் சொல்லலாம் ஏன் திட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு, நீங்க என்ன அருகதை இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் விமன் ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல், பணியாற்றும் பெண்களுக்கான விடுதிகளை உருவாக்கி தருவது. இது 1972லயே காங்கிரஸ் பீரியட்ல ஸ்கீம் போட்டாங்க. அப்பயே இந்தியா முழுக்க ஹாஸ்டல் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் மட்டும் மாத்திக்கிட்டாங்க, ஷக்கி நிவாஸ். ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்னா உங்களுக்கு புரியுது, ஷக்கி நிவாஸ்னு புரியாம பேரை வச்சுட்டு இப்ப என்ன சொல்றாரு, ஏன் திட்டத்துல தோழி விடுதின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு. ஸ்டிக்கர் ஒட்டுன்னு கிளைம் பண்ண வேண்டியது யார் கிளைம் பண்ணணும்? இந்திரா காந்தி கிளைம் பண்ணணும். நீங்க யாரு கிளைம் பண்றதுக்கு? அண்ணாமலையின் பொய்கள். இன்னைக்கு போதை பொருள் கடைசி அதை மட்டும் சொல்லிடுறேன். போதையில தலைவிரித்தாடுகிறது தமிழ்நாடுன்னு ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியால கஞ்சா அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற மாநிலங்கள் பட்டியலில் முதல் இடம் குஜராத், இது உத்தரப்பிரதேசம். கொகைன் அதிகமா பயன்படுத்துற மாநிலங்கள்ல முதல் இடம் உத்தரப்பிரதேசம். ஓபியம் அபின் அதிகமாக பயன்படுத்துகின்ற மாநிலங்களில் முதல் இடம் உத்தரப்பிரதேசம். சரி, இந்த பட்டியலில் தமிழ்நாடு எங்க இருக்கு? 33வது இடத்துல இருக்கு. 36ல 33 நம்ம, 32, 34, 35 இதுதான் தமிழ்நாடு இருக்கின்ற இடம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன கேம்பெயின் நடக்குது? இந்த போதைப் பொருளை இன்னமும் கூட இல்லாமல் ஆக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இதன் மூலமாக அவர்கள் செய்ய நினைப்பது என்ன? தமிழ்நாட்டை போதை இல்லாமல் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமா? நேற்றுக்கு பேசுறாரே கள்ளுக்கடையை திறப்பேன், அதுல போதை இல்லையா? கல்லு என்ன, கூல்ட்ரிங்க்ஸா? அதுல போதை இல்ல. அப்ப உன்னுடைய நோக்கம் போதையை ஒழிக்கிறது இல்ல, நீ மதவாத போதைக்காக, மதவாத போதையில் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த அரசு என்று தமிழர்களையும் திமுகவையும் ஒரே தட்டில் வச்சுதான் எல்லா காலத்திலையும் பார்த்திருக்கிறான். திமுக எப்போதெல்லாம் இறையாண்மைக்கு எதிரானது என்று அவர்கள் பேசினார்களோ, தமிழர்கள் இறையாண்மைக்கு எதிரானவர்கள் என்றுதான் வட இந்தியா பேசி இருக்கிறது.
திமுக எப்போதெல்லாம் திமுகவின் மீது இவர்கள் ராணுவ வீரர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பேசுகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழ்நாடே ராணுவத்துக்கு எதிரானது என்றுதான் நாடு பேசியிருக்கிறது. திமுக எப்போதெல்லாம் இவிஎம்முக்கு எதிராக பேசுகிறதோ தமிழ்நாடு வாக்களிப்பதற்கே எதிராக பேசுகிறது தான் நார்த் இந்தியாவில் புரொபகண்டா நடக்குது. தொடர்ந்து அதுதான் நடந்திருக்குது. திமுக ராமர் கோயிலை புறக்கணிக்கிறது, தமிழன் ராமர் கோயிலை புறக்கணிக்கிறான், இப்படிதான் எழுதுறான் நியூஸ். அப்போ அவன் ரெண்டையும் வேற பார்க்கல. நான் 1996 பிறந்தேன். 96 பிறந்து 2018 என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை முடிக்கிறேன், கல்லூரி படித்து முடிக்கிறேன். அப்போதான் எனக்கு லயலா கல்லூரியில் ஒரு பேச்சு போட்டி, 2017 கல்லூரியிலிருந்து வந்த பேச்சு போட்டி. அந்த பேச்சு போட்டிக்கு வந்தபோது அப்போது என்கிட்ட ஒரு தோழர் வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்தாரு. நீங்கள் பேசுனது நல்லா இருந்தது, நம்ம தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒப்புதலோடு ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்த்து விட்டார். அதில் தொடர்ந்து பேசி கொண்டிருப்போம். அப்புறம் அந்த நோட்டீஸில் இருந்த பேர் வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம் அப்படின்னு. அதை கொடுத்த தோழர் வந்து தோழர் பாண்டியன் அவர்கள் அப்போது என்னை சந்தித்து கொடுத்திருந்தார் அந்த நோட்டீஸை. அப்போது எனக்கு அந்த மக்கள் கலை இலக்கிய கழகம்னா என்ன, ஏன்னா நான் வந்து மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் ஏதோ ஒரு ஊரில் எங்கிருந்தோ ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னையில் ஏதோ ஒரு போட்டிக்காக வந்திருக்கேன். இந்த மக்கள் கலை இலக்கிய கழகம் அப்படின்றதுனுடைய பணிகள் என்ன அப்படின்றது அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் 2018 சென்னைக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு அகாடமியில் சேர்ந்து படித்து முடித்து அந்த தேர்வுகளின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால், அந்த பணிகளின் மீது ஒரு நம்பிக்கை, ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வெளியே வர்றாரு, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வெளியே வர்றாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் வெளியே வந்தவர் வந்து சசிகாந்த் செந்தில், ஐபிஎஸ் ஆஃபீஸர் வெளியே வந்தவர் வந்து அண்ணாமலை. இப்போது அண்ணாமலை வந்ததற்கு வேறு காரணங்கள் சொன்னார், சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெளியே வந்ததற்கு சில ஏற்றுக்கொள்ளும்படியான காரணங்களை அவர் சொல்லி இருந்தார். அதே காரணங்களுக்காக அந்த தயாரிப்புகளை முழுதாக ஒதுக்கிட்டு ஊடகத்துறையில் வேலை பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஊடகத்தில் பணியாற்ற தொடங்கினேன். அப்போது இந்த ஊடக தளத்தில் பல்வேறு போலி செய்திகள் நிறைய தொடங்கிய காலகட்டம் 2014 தீவிரமடைய தொடங்குகிறது. அந்த தீவிரத்தன்மையினுடைய வெளிப்பாடுகளை 2019 நாம் பார்க்க தொடங்குகிறோம். அது புல்வாமா பதான்கோட் தாக்குதலில் இருந்து பல விஷயங்கள்ல பின்னால் இருக்கக்கூடிய போலியான கட்டமைப்புகளை பார்க்க தொடங்குகிறோம். அப்போ இந்த போலியான கட்டமைப்புகளை ஊடக வெளியில அல்லது மக்கள் அரங்கில இதுவரைக்கும் உடைத்து பேசியது யார் அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது மக்கள் அதிகாரமும் மக்கள் கலை இலக்கிய கழகமும் அதில் ஆற்றி இருக்கக்கூடிய பணி சாதாரணமான பணி அல்ல. வரலாற்று காலம் தொட்டு இந்தியாவின் மீது கட்டமைக்கப்பட்ட பொய்கள் அத்தனையையும் உடைத்து எறிந்த பாரம்பரியம் இந்த இயக்கத்துக்கும் இந்த கலைக்குழுவுக்கும் இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது இந்த பாசிச ஆட்சி. நாம் தொடர்ந்து என்னவாக செயல்பட போகிறோம் என்பதை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த பாசிச ஆட்சி. இது பாசிச ஆட்சி தானா அப்படின்றது குறித்தான விவாதங்கள் எல்லாம் முடிவடைந்து இது பாசிசத்தையும் தாண்டி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பேச தொடங்கி இருக்கிறோம். ஊடகங்களில் சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 விஷயங்களை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஒன்று படைத்தல், இன்னொன்று தடுத்தல், இன்னொன்று உடைத்தல். இந்த படைத்தலும் தடுத்தலும் நம்ம செய்யறதில்லை, அவங்க செய்யறது. போலி செய்திகளை படைத்தல், அந்த போலி செய்திகளை முறியடிப்பவர்களை தடுத்தல், அதற்கு பிறகு நாம் அதை எப்படி உடைத்தல் அப்படின்னு 3 பகுதிகளாக சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த போலி செய்திகள் உற்பத்தி செய்யப்படும் முறை, இந்த போஸ்ட் ட்ரூத், இந்த உண்மையை வந்து மழுப்பி பொய்யான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் திரித்து திரிபுவாதத்தில் ஈடுபடக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய வேலை 100 ஆண்டுகளாக இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரலாற்றில் அவர்களுக்கு தேவையான ஒரு சட்னியை மட்டும் நக்கிட்டு அந்த சட்னியை அவன் எப்படி நக்கினானோ அதே மாதிரி நம்மளும் நக்கணும் அப்படின்றது அவனுடைய நோக்கம், அதுதான் அவனுடைய பரப்புரை. ஆனால் இன்றைக்கு அதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? நிறைய பொய்யை கட்டமைச்சிட்டாங்க, நிறைய போலியான செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஊடகங்கள்ல இதை எதிர்கொள்வது எப்படி? இப்போ ஊடகங்கள்ல இந்த ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்றது, உண்மையை கண்டறிதல் அப்படின்னு சொல்றதற்கு வந்து தனியா எந்த விதமான பயிற்சியும் இதுவரை கிடையாது, தனியாக எந்த விதமான ஒரு பொறுப்பும் இதுவரை கிடையாது. இப்போது வரைக்கும் வெகுஜன ஊடகங்கள் எதிலும் ஒரு செய்தி வந்தால் அது உண்மையா பொய்யா என்பதை தனியாக கண்காணிப்பதற்கு எந்த பிரிவும் கிடையாது. அப்படி கண்காணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருந்தது இல்லை. ஏன்னா ஒரு செய்தி ஊடகத்தினுடைய பணி என்ன அப்படின்னா, ஒரு செய்தி உண்மையா பொய்யா, அது மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து வெளியிடுவதுதான் ஒரு செய்தி ஊடகத்தினுடைய பணி.
ஆனா இன்றைக்கு அந்த ஊடகங்களில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுடைய நிலை பல்வேறு கேள்விகளை உருவாக்கி இப்போ அது தனி துறையாகவே உருவாக்க வேண்டிய நெருக்கடி உருவாகி இருக்கிறது. போலி செய்தியை கண்டறிவது மட்டுமே எப்படி அப்படின்னு தனியாக கண்டறிய வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு நுட்பமான பொய்ச் செய்திகளை உற்பத்தி செய்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு அவர்கள் உருவாக்கக்கூடிய பொய்ச் செய்திகள். சமீபத்தில் வீராங்கனைகள் போராடி கொண்டிருந்தார்கள் டெல்லியில். யாருக்கு எதிராக? பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக. மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாரும் அந்த மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி போராடி கொண்டிருந்தார்கள். அவங்கள அரெஸ்ட் பண்ணி இதில் கூட்டு போகிறாங்க, வண்டியில் போலீஸ் வாகனத்தில் கூட்டு போகிறாங்க. அப்போ ஒரு புகைப்படத்தை எடுத்து அவங்க சிரிப்பது போல மார்பிங் பண்ணி இவங்களா போராட்டக்காரர்கள் அப்படின்னு போடுறாங்க. பார்த்த உடனே நம்ம நாட்டிலே பல பேருக்கு சந்தேகம், ஐயோ என்ன நடக்குது, எதுவும் பிரச்சனையா, நம்ம தப்பா ஆதரிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு பதற்றத்தை நமக்குள்ளே உருவாக்கும் அளவுக்கு அந்த போலி செய்தியை நம்ம முன்னாடி கொட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் தனித்தனியா யார் யாரோ பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். நீங்க பார்க்கக்கூடிய எல்லா போலி செய்திகளும் ஒரு சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க்ல உருவாக்கப்படுது, ஒரு சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க்ல பகிரப்படுகிறது. இந்த சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க்குக்கு அவங்க ஒரு ஈகோ சிஸ்டம், ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த சூழலை நாம் புரிந்து கொள்ளாத வரையிலும் இந்த போராட்டத்தில் நாம் வெல்லவே முடியாது. தொடர்ச்சியாக அவர்கள் மக்கள் மத்தியில் காய் நகர்த்தி கொண்டே இருப்பார்கள். சமூகத்துக்கும் ஊடகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு அறுபட்டு போயிருக்கிறது. இயக்கங்களுக்கும் ஊடகங்களுக்கும் இடையில் இருந்த தொடர்பு அறுபட்டு போயிருக்கிறது. சமீபத்தில் அதை மீட்டுருவாக்கும் பணியில் பல்வேறு ஊடகங்கள் இன்றைக்கு தன்னிச்சையாக முயற்சி செய்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்கு அறுபட்டது இந்த இழை? இரண்டு பேருக்கும் இடையில் இருந்த இழை எங்கு அறுபட்டது? ஊடகத்தில் பிஜேபி ஒரு செய்தியை பரப்புது அப்படின்னா அதை வாட்ஸ்அப்பில் எப்படி கொண்டு போகிறது, போராட்டமாக களத்தில் எப்படி கொண்டு போகிறது, மாநில அரசுக்கு எதிராக அதை எப்படி திருப்புறது, இயக்கங்களுக்கு எதிராக எப்படி திருப்புறது, இதுக்குள்ள ஆன்டி இஸ்லாமா என்ன பேசுறது, இதுக்குள்ள ஆன்டி கிறிஸ்டினா என்ன பேசுறதுன்னு ரொம்ப பக்காவா உட்கார்ந்து ஸ்கெட்ச் பண்ணி தயாரிக்கும் கும்பல்கள் நாக்பூரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு நாடு முழுவதும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் வாஷிங்டன் போஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு சமீபத்தில். 1.5 லட்சம் பேருக்கு மேல ட்ரால் ஆர்மி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி இந்தியா முழுவதும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போலி செய்திகளை திட்டமிட்டு பரப்புரை செய்வதற்காக. இந்த திட்டமிட்ட பரப்புரையை உடைப்பதற்கு நம்மிடம் திட்டவட்டமான வலிமையும் உறுதியும் இருக்க வேண்டும். அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை தாண்டி எந்த வழிமுறைகளில் நாம் எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றத பற்றியும் நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த போலி செய்திகளை யாரெல்லாம் எப்படியெல்லாம் பரப்புறாங்க, எப்படியெல்லாம் இந்த செயினை பில்டு பண்றாங்க அப்படின்னு பாருங்க. சமீபத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருந்தாரு. என்ன பேசினாரு? திமுக வளர்ச்சி திட்டங்களை தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கிறது, அதை தாண்டி நான் கொண்டு சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி கொண்டு சேர்க்கிறேன்னு சொல்றாருல, இதுக்கும் அவர் தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொல்றதுக்கும் இடையிலேயே ஒரு பெரிய கேப் இருக்கு. உண்மையிலேயே திமுக தடுத்து நிறுத்தினா இங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது அவரால். ஒரு ஒன்றிய அரசின் திட்டம் எப்படி மாநில அரசுல செயல்படுத்த முடியும்? ஒன்றிய அரசினுடைய சமூக வளர்ச்சித்துறை ஒரு திட்டத்தை உருவாக்குதுன்னா அதை மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமூக வளர்ச்சித்துறை தான் அமல்படுத்த முடியும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவையின் கீழ் இருக்கக்கூடிய துறைகள் தான் அதை செயல்படுத்த முடியும். மாநில அரசு நினைத்தால் அதை செயல்படுத்தவே முடியாது. அப்போ எதையுமே இங்க தடுக்கல, அவரே ஒத்துக்கிறாரு தடுக்கலன்றத. இது மக்கள் மத்தியில இப்படி போய் சேராது. என்னவா போய் சேரும்? மறுநாள் வந்த ஹெட்லைன்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. அந்த ஹெட்லைன்ஸ் ஃபுல்லா மோடி நிறைந்து நிற்பார். தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறது. கீழேயே அரசு விளம்பரம் ஒன்று இருக்கும். அது எந்த அடிப்படையில் அங்கே போய் கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அரசு விளம்பரமும் கூச்சம் இல்லாமல் அங்கு சிரித்து கொண்டே இருக்கிறது பிரதமர் மோடியினுடைய ஹெட்லைன்ஸின் கீழே. இப்போ இந்த ஹெட்லைன்ஸை உற்பத்தி செய்து அவர் பேசிவிட்டு போயிடுறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? தமிழ்நாடு இது பெரியார் பூமி, இது சமத்துவ பூமி, இது சமூக நீதி பூமி, இங்கே யாரும் அப்படிலாம் ஜெயிச்சிட முடியாது, இது நம்ம ஊர்ல அந்த கெத்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்கே இருக்க போகுது அப்படின்றத நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய பொது மனசாட்சியை சாதி வாரியாக உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மதவாரியாக உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு 5 சாதிகளை குறிவைத்து செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். முக்குளத்தோரில் இருக்கக்கூடிய கல்லர் மறவர் அகமுடையர் என்ற 3 சாதிகளை குறிவைத்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. கொங்கு வேளாளரை குறிவைத்து இறங்கி இருக்கிறார்கள், வன்னியர்களை குறிவைத்து இறங்கி இருக்கிறார்கள், பறையர்களை குறிவைத்து இறங்கி இருக்கிறார்கள், நாடார்களை குறிவைத்து இறங்கி இருக்கிறார்கள், தேவேந்திர குல வேளாளரை குறிவைத்து இறங்கி இருக்கிறார்கள். இந்த 6 சமூகங்களையும் குறிவைத்து அவங்கள இருக்கக்கூடிய முக்கியமான சில நபர்களாக அவர்கள் வளர்த்தெடுக்க விருப்பப்படும் சிலரை தேர்ந்தெடுத்து சாதி சங்கங்களை ஒருங்கிணைத்து அந்த சங்கங்களின் மூலமாக வாட்ஸ்அப் குழுக்களை உற்பத்தி செய்து அந்த வாட்ஸ்அப் குழுக்களின் மூலமாக தங்களுடைய போலி செய்திகளை மக்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கிறாங்க. நீங்க ராகுல் காந்தியை பத்தி ஒரு நியூஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நினைச்சு ஆசைப்பட்டா மட்டும்தான் அதை படிக்க முடியும்.
நீங்கள் ராகுல் காந்தியை பற்றி படிக்கணும்னு ஆசைப்பட்டு ராகுல் காந்தின்னு தேடி ராகுல் காந்தி எங்கெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு தேடினா தான் வந்து சேரும். ஆனால் மோடியின் செய்திகள் உங்களுக்கு அப்படி வந்து சேருவது அல்ல. மோடியின் செய்திகள் நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உங்கள் கண்முன் பூச்சாண்டி போல வந்து நின்று கொண்டே இருக்கும். அது எப்படி நடக்குது? ஸ்டாலினுடைய செய்திகள் ஏதோ மாநிலத்தில் அரசு நிர்வாகத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த செய்திகள் வந்து சேருகிறது. ஆனால் எந்த நிலப்பரப்பில் நாம் பெரியார் மண், சமத்துவ மண், இங்கு பிஜேபி காலொன்றே முடியாதுன்னு நினைக்கிறோமோ அங்க மோடியினுடைய செய்திகள் எந்த விதமான அக்கறையும் நாம் செலுத்தாத போதும் கூட நம் கண் முன்னால் காட்சியளித்துக் கொண்டே இருக்கின்றனவே. எப்படி இது நடக்கிறது? பல்வேறு வகைகளில் இது நடத்தப்படுகிறது. ஊடகங்களை நேரடியாக கட்டுப்படுத்துதல், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ன்னு சொல்லப்படுற வெகுஜன ஊடகங்களை நேரடியாக கட்டுப்படுத்துதல். இரண்டாவது, சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய தன்னிச்சையான நபர்களை குறிவைத்து அவர்களை விலைக்கு வாங்குவது. மூன்றாவது, இந்த சமூக வலைதளங்களில் இயங்குபவர்களை தடுத்து நிறுத்துவது. நான்காவது, தடுத்து நிறுத்தியும் கூட அவர்கள் போராடி வந்தால் ஷேடோ பேனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிழல் தடை அப்படின்ற ஒன்றை உருவாக்குகிறார்கள். இப்படி திட்டவட்டமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் பிராமின் நெக்ஸஸை பயன்படுத்தி தீவிரமான வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நண்பர் கரிகாலன் அவர்களுடைய சேனல் ரூட்ஸ் தமிழ் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரூட்ஸ் தமிழ் முதல்ல ஆரம்பிச்சாரு. அந்த சேனல் ஆரம்பித்த 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து சேர்றாங்க. 1.5 லட்சம் பேரை திரட்டுறது அப்படின்றது அவ்வளவு சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. நாயா பேயா அலையணும், ஊரூரா சுத்தணும், நியூஸ் தேடி அவ்வளவு வேலை செய்து அந்த சேனலை அவர் பில்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த சேனலில் இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின சில தோழர்களுடைய பேச்சுக்களை பதிவு செய்ததற்காக அவருடைய சேனல் முடக்கப்பட்டது. எப்படி முடக்கப்பட்டது அப்படின்னா, நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான காணொளிகளை பதிவு செய்திருக்கிறீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அந்த சேனலில் வீடியோ இருக்குன்னா அதே வீடியோ 4-5 சேனலில் இருக்கே, 4-5 சேனலுக்கு வந்திருக்கணுமே, ஏன் வரல? சரி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அவர் பேசியிருக்கிறாருன்னு கருதுனா அவர் மேலே ஏதாவது கேஸ் வந்திருக்கணுமே, வரலையே. மாறாக கரிகாலனுடைய ரூட்ஸ் தமிழ் திட்டவட்டமாக குறிவைத்து முடக்கப்பட்டது. எந்த விதமான விளக்கம் அளிப்பதற்கும் அவருக்கு அனுமதி தரப்படாமல். அதற்கு பிறகு ரூட்ஸ் 24/7 ஒரு சேனல் ஆரம்பிக்கிறார். அந்த சேனலை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு அதை ஆரம்பிச்ச 1 மணி நேரத்தில் இன்னொருத்தன் ரூட்ஸ் தமிழ் 24/7 ஃபேக் சேனல் கிரியேட் பண்ணி இவன் என்னை காப்பி அடிச்சிட்டான்னா அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். நம்மகிட்ட விளக்கம் கேட்கணுமா இல்லையா? கேட்க வேண்டிய அவசியம் யூடியூபுக்கு கிடையாது. ஏன்னா அவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அது இடம் இல்லை. அதனால உடனடியாக முடக்கிறாங்க. ட்ரைப்ஸ்னு ஒரு சேனல் 6 மாதம் போராடி அதில் 50,000 சப்ஸ்கிரைபரை தேத்தி போராடுறாரு, அதையும் முடக்கிறாங்க. இப்போ இதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுத்து அதிலிருந்து மீண்டு இப்போது வந்தால் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேடோ பேனிங். யூடியூப்ல நம்ம எப்படி இயங்குறோம் அப்படின்னா, விளம்பரதாரர்கள் கொடுக்கும் விளம்பர தொகையிலிருந்து நமக்கு ஒரு தொகை வந்து சேரும். இந்த தொகை தான் யூடியூப்ல இருந்து வரக்கூடிய வருமானம். இப்போ ஒரு 8 பேர் வேலை பார்க்குற ஒரு நிறுவனம் யூடியூப்ல இருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா, அந்த சேனலுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை குறைச்சிட்டோம்னு வைங்க, யூடியூப்ல இருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட்டை, அந்த 1.5 லட்சம் 50,000 மாறிடும், சேனலை தானா மூடுவான். இந்த ஷேடோ பேனிங் ஆக்டிவிட்டி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெகுஜன ஊடக பரப்புகளில் எப்படி இயங்குகிறார்கள் என்றால், நேரடியாக அந்த முதலாளிகளை கையில் வைத்துக் கொண்டு கருத்து திணிப்புகளை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா முழுக்க இப்ப நடக்கிறது கருத்து திணிப்பு தான். நீங்க யோசிச்சு பாருங்க, பிஜேபிக்கு வெளியில் இருக்கக்கூடிய வாக்குகள் தான் இந்தியாவில் அதிகம். அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் ஒன்றிணைந்து நிற்கின்றன. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு எதிராக ஒரு வலிமையான ஃப்ரண்ட் உருவாகுது. இதை எந்த ஊடகமாவது நமக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்களா? அல்லது உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்களா? இல்லையே. ஏன் இல்லை? அப்போ இதையெல்லாம் யாரு செய்ய போறது? மெயின் ஸ்ட்ரீம் செய்யல, விலை போய் விட்டது. அப்போ இதை யாரு செய்ய போறாங்க? இதை எப்படி நம்ம வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகளாக களத்தில் மாற்றி கொடுக்க போகிறோம் அப்படின்றது எல்லாவற்றையும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில காலம் முன்பு வரைக்கும் கூட காங்கிரஸ் பற்றிய ஒரு வெறுப்புணர்வு, காங்கிரஸ் மீதான ஒரு விமர்சன பார்வை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதுதான் பிஜேபி தமிழ்நாட்டில் செய்ய நினைப்பது. பிஜேபி ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சுச்சுன்னா திட்டவட்டமா அவனுடைய சங்க பரிவார கும்பல் மொத்தமும் அழிக்கணும்னு துணை நிற்குது. ஆனா நம்ம ஒருத்தனை வளர்க்கணும்னு நினைச்சோம்னா அவன் அந்த விஷயத்துல அங்க நிக்கிறான், இந்த விஷயத்துல இங்கே நிக்கிறான்னு 4 பேர் 4 முறை நின்று அவனை கத்திட்டு போறமே தவிர அந்த ஃப்ரண்ட்டை ஆதரிப்பதற்கான ஒரு கூட்டு முயற்சியை நாம் உருவாக்க வேண்டும். மக்கள் அதிகாரம் அந்த பணியை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் அதிகாரத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இன்ன பிற தோழர்களும் அந்த வட்டத்தில் இணைய வேண்டும் அப்படின்றதுதான் கோரிக்கை. இப்போ சமீபத்தில் ஒரு ஜட்ஜு, கான்வில்கர் அப்படின்னு ஒரு ஜட்ஜு, அந்த ஜட்ஜு வந்து பல்வேறு முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறாரு. எல்ஜிபிடிக்யூ டீகிரிமினலைசேஷன், அதன் மீதான அந்த தடையை நீக்குவது,
அப்படின்றதுல வந்து அவர் பங்களிப்பு செய்திருக்கிறார். நல்ல ரூல் தானே, நல்ல இதுதானே, தீர்ப்பு தானே, அதுக்காக அவர் ஆதரிக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆதார ஆதரிச்சிருக்கிறாரு. சரி, ஆதார ஆதரிச்சுட்டு போறாரு. ஈடி அப்படின்ற சமீபத்தில் பிஜேபி பயன்படுத்தக்கூடிய இந்த மோசமான ஆயுதத்தை பற்றி நாம் எல்லோரும் பேசி இருக்கிறோம். இந்த ஈடிக்கு எஃப்ஐஆர் எப்படி தெரியுமா எழுதுவாங்க? நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க இல்லையா? எஃப்ஐஆர் எப்படி சார் போடுவாங்க? போன உடனே நம்மகிட்ட கேட்டு என்ன நடந்தது, யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கம்ப்ளைண்ட்டை கேட்டு அதை சரி பண்ணி எழுதுறது, அதுதானே எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆரை வந்து அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இந்த எஃப்ஐஆரை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண தான் சார்ஜ் ஷீட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த தண்டனை. எஃப்ஐஆர் போட்டதுனாலே ஒருத்தனை தண்டிச்சிட முடியாது, எஃப்ஐஆர் குவாஷும் ஆகலாம். ஆனால் ஈடிக்கு என்ன ஒரு பவர் அப்படின்னா, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு சீட் எடுத்து நான் இவர் தப்பு பண்ணாருன்னு நினைக்கிறேன்னு எழுதினா போதும் எஃப்ஐஆர். இந்த அதிகாரத்தை அவர்கள் சட்டமாக உருவாக்குகிறார்கள். இந்த சட்டம் செல்லும்னு தீர்ப்பளித்தவர் கான்வில்கர். அந்த கான்வில்கர் லோக்பாலினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார். எந்த நீதிபதி ஒரு அரசாங்கத்துக்கு கூர்மையான ஆயுதத்தை கையில் கொடுத்தாரோ அவர் இப்போது ஒரு கூர்மையான பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். ரஞ்சன் கோகாய் 5 பேர் அடங்கிய அமர்வு, இன்றைக்கு சந்திரசூட்டும் கூட அந்த அமர்வில் இருந்தார். எதுல? ராமர் கோயில் தீர்ப்பு கொடுத்ததுல, அனாமதேய தீர்ப்பு. இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரலாற்றில் இப்படி ஒரு தீர்ப்பு பார்த்ததே கிடையாது. 5 பேர் 5 தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா யார் எந்த தீர்ப்பை எழுதுனாங்க? 5 பேரும் ஒரே தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா இந்த தீர்ப்பை எழுதினது யாரு, யாரெல்லாம் இதுல ஒத்து போறாங்க இப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கும். ஆனா ராமர் கோயில் தீர்ப்புல பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யார் எழுதுனான்னு எதுவுமே இருக்காது. அந்த அமர்வில் இருந்த முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் ரிட்டையர் ஆன 4 மாசத்துல மாநிலங்களவையில் உறுப்பினராக உள்ள சேர்க்கப்படுறாரு. இப்ப சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதிபதியாக அடுத்து இருக்கிறார். நடுவில் சதாசிவம்னு ஒருத்தர் குறுக்க வந்தார். அமித்ஷாவினுடைய வழக்கில் தீர்ப்பு கொடுத்தவர், அவர் கவர்னர் ஆயிட்டாரு. இப்படி நீதிபதிகளை எப்படி இவங்க ட்ரீட் பண்றாங்களோ இதே மாதிரி ஊடகங்களையும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம் சில காலத்துக்கு முன்பு வரை நடுநிலையானவர்கள், இடதுசாரிகள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த பல பேர் இன்னைக்கு புரோக்கரா மாறிட்டான். ஆமாவா இல்லையா? நான் பதில் கேட்கிறேன், ஆமாவா இல்லையா? இந்த ஆமான்ற உணர்வை நம்ம ஏற்படுத்தணுமா வேணாமா? இந்த ஆமான்ற உணர்வை நம்ம ஏற்படுத்தணுமா வேணாமா? இல்ல அவன் பண்ற விமர்சனம் சரியா இருக்கு அதனால நான் அந்த புரோக்கர் பக்கத்துல நிப்பேன் அப்படின்னா அது நாட்டுக்கு இழைக்கிற துரோகம் இல்லையா? சுயமா நம்ம தனியா நம்மளுடைய அறிப்பை நம்ம சரி பண்ணி கொள்ளலாம். எப்படி சரி பண்ணி கொள்ளலாம்? அவன் விமர்சனம் சரியா இருக்கு, நானும் இதுல விமர்சிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால அவன் கூட நான் நிக்கிறேன் அப்படின்றதன் மூலமாக அந்த ஒரு இடத்துல நம்ம சுய மோகத்துல அதை வந்து ஏத்துக்கிட்டு போயிடலாம். ஆனா அது மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம். நீங்க கொடுக்குற கிளீன் சீட், எப்படி கான்வில்கர் மோடிக்கு கிளீன் சீட் கொடுத்துட்டு இப்ப லோக்பால்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம இந்த புரோக்கர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிளீன் சீட் அவங்களை என்னவா மாத்தி இருக்கு? இவ்வளவு காலம் நம்ம கொடுத்த கிளீன் சீட் தானே இன்னைக்கு அவனை புரோக்கரா உட்கார வச்சிருக்கு. இவ்வளவு காலம் நம்ம கொடுத்த கிளீன் ஷீட் தான் அதுக்கு காரணமா இருந்தது. அப்ப அந்த கிளீன் ஷீட்டை திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடியவர்களை நாம என்ன செய்ய போகிறோம்? அவர்களை கேள்வி எழுப்ப போகிறோமா இல்லையா? இது எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள், பரந்துபட்ட சவால்கள். இதை நம்ம திட்டவட்டமாக எதிர்கொள்வதற்கு நாம் சில விஷயங்களை நமக்கு நாமே வகுத்து கொள்ள வேண்டும். ஊடகங்களில் எப்படி செய்திகள் தயாரிக்கப்படுகின்றன, அது எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன, அது உண்மையா பொய்யா என்பதை குறைந்தபட்சம் நாம் அனைவரும் தனித்தனியாகவாவது அதை உறுதி செய்து கொள்வதற்கு எப்படியாவது முயற்சி செய்ய வேண்டும். அந்த செய்தி மக்கள் மத்தியில் தப்பா போகுது அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பொய் செய்தி வருது அப்படின்னா அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சமீபத்தில் NDRF SDRFனு ஒரு மேட்ரு போயிட்டு இருந்துச்சு வெள்ளம் வந்தப்ப. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் வெள்ளம் வந்தப்போ பூரா வந்து இந்த SDRF தான் வந்து சேர்ந்துருக்கு. NDRF ரொம்ப சொற்பமாக தான் வந்து சேரும். இந்த NDRF மேட்ரு வந்து வெளியே பேசுறதுக்கு அவ்வளோ சிக்கல் வருது. மறுபடியும் போய் சொல்றாங்க. இதுல அண்ணாமலை வந்து அந்த NDRF பத்தி ஒரு டாக்குமெண்ட் போட்டாரு. அந்த டாக்குமெண்ட்டை போட்டுட்டு அவர் மேல என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இதன்படி 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு. அந்த டாக்குமெண்ட்ல 3 வரியில எழுதியிருக்கு எந்தெந்த சரத்தின் கீழே எத்தனை சதவீதம் கொடுக்கணும்னு. அதன்படி 6,000 ரூபாய்க்கு மேல கொடுக்க முடியாது. நீ போட்ட டாக்குமெண்ட்டை நீயே படிச்சிருந்தேன்னா அதை போடுவியா? எந்த தைரியம்னா நம்ம யாரும் படிக்க மாட்டோம். ஒரு டாக்குமெண்ட்டை காட்டிட்டான் நம்பிடுவோம், நம்மலாம் படிக்க மாட்டோன்ற நம்பிக்கையில் அதை போடுறாங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு ப்ரெஸ் மீட்டு இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் ஸ்டேட் டிசாஸ்டர்னு ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்குறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு அதிகாரி ஒரு சீட்டை நீட்டுறாரு. ஸ்டேட் டிசாஸ்டர் ஸ்டேட்டே அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்கத்திலே பிராக்கெட் போட்டிருக்கான், மாநில பேரிடர்கள் அறிவித்துக் கொள்ளலாம்,
எப்போது அப்படின்னா அது தேசிய பேரிடர் பட்டியலில் வராத போது. இது தேசிய பேரிடர் பட்டியலில் வருது. அப்போ இதை வந்து மாநில பேரிடர் பட்டியலில் அறிவிக்க முடியாது. மாநிலத்துக்குன்னு பிரத்யேகமாக, அதாவது வெள்ளம், மழை, புயல், காட்டுத்தீ இது மாதிரியான நிகழ்வுகளை தாண்டி வேறு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக நடக்குதுன்னா அதை மாநில பேரிடர்னு சொல்லலாம். அப்படிதான் சட்டம் சொல்லுது. அந்த அடுத்த வரியை அவனும் படிக்கல, நம்மளும் படிக்க மாட்டோம்ன்ற நம்பிக்கையில் நம்மள்ட்ட வந்து இது மாநில பேரிடர் அறிவிக்கலான்னு போய் சொல்கிறாங்க. இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மோடி வந்து பேசிட்டு போறாரு, நான் கொடுத்தேன்னு. இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு ஏற்கனவே இருந்துச்சு. அந்த இந்திரா ஆவாஸ் யோஜனாவின் கீழே கிராமப்புறங்களில் வீடு கட்டும் திட்டம் இருந்தது. அதை என்ன பண்றாரு, இந்திரா காந்தி பிரதமர் பேர் இருக்கக்கூடாது, பிரதமர்னு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு பேர் மாத்திட்டாங்க. பேரை மாத்திட்டு இப்போ என்ன சொல்றாரு, ஏன் திட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு. காங்கிரஸ் சொல்லலாம் ஏன் திட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு, நீங்க என்ன அருகதை இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் விமன் ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல், பணியாற்றும் பெண்களுக்கான விடுதிகளை உருவாக்கி தருவது. இது 1972 காங்கிரஸ் பீரியட்ல ஸ்கீம் போட்டாங்க. அப்பயே இந்தியா முழுக்க ஹாஸ்டல் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் மட்டும் மாத்திக்கிட்டாங்க, ஷக்கி நிவாஸ். ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்னா உங்களுக்கு புரியுது, ஷக்கி நிவாஸ்னு புரியாம பேரை வச்சுட்டு இப்போ என்ன சொல்றாரு, என் திட்டத்தில் தோழி விடுதின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு. ஸ்டிக்கர் ஒட்டுன்னு கிளைம் பண்ண வேண்டியது யார் கிளைம் பண்ணணும்? இந்திரா காந்தி கிளைம் பண்ணணும். நீங்க யார் கிளைம் பண்றதுக்கு? எல்பிஜி சிலிண்டர் கொடுத்துட்டேன்றாரு. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டில் எத்தனை பேர் 2007 கலைஞர் ஆட்சி காலத்தில் சிலிண்டர் வாங்கிட்டு போனாங்க, இலவச அடுப்பு வாங்கிட்டு போனாங்கன்னு. ஊரூரா திட்டம் நடந்துச்சு. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். 2007 நான் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் விட்டு வெளியே போகும்போது எங்கள் பெரியம்மா சித்தி பூரா கையில் கேஸ் எடுப்போடு அங்கே தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பொய் சொல்கிறான், கண்ணு முன்னாடி பொய் சொல்கிறாங்க. கண்ணு முன்னாடி பச்சையாக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த முட்டாளாக்கும் செயலை இதெல்லாம் மக்களுக்கு தெரியும், இதெல்லாம் மக்களுக்கு தெரியும்னு நினச்சி நம்ம கடந்து போகிறது தான் நாம் செய்யக்கூடிய சிக்கலான வேலை. நம்ம என்ன பிரச்சனை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ரிசர்வேஷனுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் லயலா காலேஜில் போய் 2006 ஸ்கூல் படிக்க தொடங்கி இப்போ லயலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் கேளுங்க, ஓபிசினா என்னன்னு அவனுக்கு தெரியல. நீங்கள் ரிசர்வேஷன் சொல்கிறத அவன் புரிஞ்சுக்க ரெடியாக இருக்கான், ஆனால் அவனுக்கு ஓபிசினா என்னன்னு போய் சேரலை. நமக்கும் அவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அவ்வளோதான். அவனுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள், என்னடா ஓபிசினா கூட என்னன்னு தெரியலையான்னு கோவப்படுறதை விட ஓபிசினா என்னன்னு புரிய வச்சுட்டா அவனை வென்றெடுத்துடலாம் இல்லையா? ஒரு நாடாரு, ஒரு தேவமாறு, ஒரு வன்னியர் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் இன்னமும் பேக்வேர்டுன்னு சொல்கிறாங்களே ஏன்? இவ்வளோதான் அவனோட கேள்வி. அவங்களாம் வீடு கட்டிட்டாங்க, கடை வச்சிருக்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, இன்னுமா அவங்க பேக்வேர்டு அப்படின்னு கேட்குறான். இந்த கேள்வி சிம்பிளாக இல்லையா? பதில் சொல்லக்கூடியது தானே, அவ்வளோ சிக்கலான கேள்வி இல்லைல்ல. இது கூட தெரியலையேன்னு அவனை இழிவுபடுத்திடுறாங்க. ஆனால் இதை சொல்லிட்டா அவனை நம்ம பக்கம் தூக்கிட்டு வந்துடலாம். 2K கிட்ஸ் நம்ம பசங்க, அவன் புரிஞ்சுக்க ரெடியாக இருக்கான். ஆனால் இந்த ஊடகங்களை பயன்படுத்தி நம்முடைய பிரச்சார வழிமுறைகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். ஊடகங்களின் மீது தொடர்ச்சியாக நடக்கின்ற தாக்குதலின் காரணமாக நாம் ஊடகங்களில் இருந்து வெளியே நின்று கொண்டே இருப்பது நம்மை அந்த வெளியிலிருந்து நாமே அப்புறப்படுத்திக் கொள்வதற்கு சமம். அவன் நினைப்பதற்கு நம்மை நாமே பலி கொடுத்துக் கொள்வதற்கு சமம். அப்படி பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் சின்ன சின்ன கேள்விகளுக்கு எளிமையாக பதில் சொல்ல தொடங்குங்கள். அந்த பதில்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்றைக்கு எண்ணற்ற ஊடகங்கள் நம் பக்கம் நிற்கின்றன. அந்த ஊடகங்கள் வெளிச்சத்தை உருவாக்கி தரும். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் முன்னாடி காளியப்பன் தோழர் வந்து இன்னொரு யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா தோழர்? இன்னைக்கு பேசுகிறோம்ல தோழர், யூடியூப்ல பேசிட்டு இருக்கோம்ல தோழர். தியாகு தோழர் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரமா தோழர் மார்க்சியம் மூலதனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. அந்த 3 மணி நேரம் உரையை அன்னைக்கு முன்னாடி உட்காந்து கேட்டவங்க எத்தனை பேர்னே தெரியாது. ஆனால் அந்த வீடியோ இன்னும் யூடியூப்ல இருக்கு. அந்த 3 மணி நேரத்தை நிப்பாட்டி மாதக்கணக்கா, நாள் கணக்கா, வாரக்கணக்கா கேட்டுட்டு இருக்கிற நண்பர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். சைலண்டா அது ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. பொன்ராஜ் சார் இவிஎம்க்கு எதிராக முதல்ல பேச தொடங்கிய போது யாருமே அன்னைக்கு ஒரு 1000 வியூஸ் 2000 வியூஸ் போயிருந்திருக்கும் யூடியூப்ல. ஆனா இன்றைக்கு அது என்னவாக மாறி இருக்கிறது? அப்போ இன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்மால் செய்ய முடியவில்லை என்று இந்த ஊடக பரப்பிலிருந்து நாம் வெளியே நின்று கொண்டிருப்பதுதான் பாசிசம் ஊடகத்தை ஆட்கொண்டிருக்கக்கூடிய இடம். பாசிசத்தை ஊடகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் நாம் அந்த ஊடக வெளியை நிறைத்து நிற்க வேண்டும். அப்படி நிறைத்து நின்றால் மட்டும்தான்
அந்த நிறுவனங்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். எப்படி ஒரு கம்பெனிக்கு எதிரான புரொட்டஸ்ட்ல நம்முடைய ஒற்றுமை மட்டும்தான் அந்த கம்பெனியை நம்மை நோக்கிய சில முடிவுகளை எடுக்க வைக்குமோ, அதே போலத்தான் யூடியூபும், அதே போலதான் ஃபேஸ்புக்கும். இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஃபேஸ்புக் இந்திய மோடி அரசுக்கு பயப்படலாம், யூடியூப் இந்த மோடி அரசுக்கு பயப்படலாம். ஆனால் அதைவிட வலிமையான சக்திகள் யூடியூபுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஃபேஸ்புக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து உணர்த்தினாலே ஒழிய இந்த தளங்களை நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்தி கொள்ள முடியாது. தொடர்ந்து உழைக்க வேண்டும். மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய பாடல்களை சின்ன சின்ன வடிவங்களாக மாற்றுங்கள், அதை கொண்டு போய் ஊடகங்களின் மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் பரப்புங்கள். வாட்ஸ்அப்பில் ஷார்ட்ஸாக போடுங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போடுங்க. மக்கள் மத்தியில் நீங்கள் பாடக்கூடிய விஷயங்கள் நேரடியாக ஒரு 10 பேர் பார்க்கலாம் அப்படின்னா, அதை யூடியூப்ல 1000 பேர் பார்த்தா அப்படின்னா நீங்கள் 10 கூட்டம் நடத்துனதுக்கு சமம். நீங்கள் ஒரு கூட்டம் போட்டு 100 பேர் பார்க்குறான் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து 10,000 பேர் பார்த்தா அப்படின்னா நீங்கள் 10 பொதுக்கூட்டம் நடத்துனதுக்கு சமம். 1000 பேர்கிட்ட நேரடியாக பேசுனதுக்கு சமம். அதை நாம் செய்யாமல் விட்ட விளைவுதான். நாம் இதை வந்து சீக்கிரமாக ஆக்கிரமிக்கல. மோடியினுடைய சக்சஸும் நம்முடைய இந்த போராட்டத்துக்கும் இடையில இருக்கிற கேப் வந்து 2007 இருந்து 14க்கு இடையில தான். 7 to 14க்கு இடையில இந்த 7 வருஷம் இருக்குல்ல, இந்த 7 வருஷத்துல நம்மளுக்கு ஃபேஸ்புக்னா என்னன்னு பெருசா தெரியாது. ஆர்குட்ல இருந்து நம்ம வெளியே வர தயாரா இல்லை, பிளாகை தாண்டி நம்ம எழுதுறதுக்கு தயாரா இல்லை, வெப்சைட்ன்றதுக்குள்ள போறதுக்கு நம்ம பயப்பட்டோம். ஆனா மோடி அப்ப கூகுள் பிளஸ்க்கு வந்துட்டாரு, ஹேங் அவுட்ல சேட் பண்ண தொடங்கிட்டாரு, கூகுள் பிளஸ்ல லைவ் போட்டு அக்ஷய்குமாரோட மக்கள் மத்தியில் உரையாட தொடங்கிட்டாரு. ஒரு பச்சை படுகொலையை நிகழ்த்தி விட்டு 5 ஆண்டுகளில் வளர்ச்சி நாயகன் நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டினாங்க. குஜராத்தில் நடந்தது அவ்வளவு சாதாரண விஷயமா? அவ்வளவு சாதாரண விஷயமா? 2002 படுகொலை குஜராத்தில் இல்ல, 2007 வளர்ச்சி நாயகன், 14 பிரதமர் வேட்பாளர். எப்படி இந்த மோசடி எப்படி அரங்கேறியது? இந்த மோசடிக்கு துணை போன நடிகர்கள் யார்? இந்த மோசடிக்கு துணை போன சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரு? இப்போ இதுல பெரிய கட்சிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பல இருக்கின்றன. நாம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை நம்முடைய ஊடக இருப்பை உறுதி செய்தல், நம்முடைய தோழர்களின் ஊடக வெளிச்சத்தை இன்னும் அதிகப்படுத்துதல் அப்படின்ற அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து வேலை பார்க்கணும். நமக்கு சாதகமான வீடியோக்கள் போடுறாங்க அப்படின்னா அதை பார்த்துவிட்டு என்ன நமக்கு தெரிஞ்சதானே பேசியிருக்க போறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது நம்முடைய மரபாக இருக்கிறது. அதை உடைத்து விட்டு அதை துண்டு துண்டுகளாக மாற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெருவாரியாக சேர்க்கின்ற வேலையை நாம் தொடங்க வேண்டும். இந்த மோடியின் பொய்கள், நிர்மலா சீதாராமனின் பொய்கள், அண்ணாமலையின் பொய்கள், இன்னைக்கு போதை பொருள் கடைசி அதை மட்டும் சொல்லிடுறேன், போதையில் வந்து தலைவிரித்தாடுகிறது தமிழ்நாடுன்னு ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் கஞ்சா அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற மாநிலங்கள் பட்டியலில் முதல் இடம் குஜராத், இது உத்தரப்பிரதேசம். கொகைன் அதிகமாக பயன்படுத்துகிற மாநிலங்களில் முதல் இடம் உத்தரப்பிரதேசம். ஓபியம் அபின் அதிகமாக பயன்படுத்துகின்ற மாநிலங்களில் முதல் இடம் உத்தரப்பிரதேசம். சரி, இந்த பட்டியலில் தமிழ்நாடு எங்க இருக்கு? 33வது இடத்துல இருக்கு. 36ல் 33 நம்ம, 32, 34, 35 இதுதான் தமிழ்நாடு இருக்கின்ற இடம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன கேம்பெயின் நடக்குது? இந்த போதைப் பொருளை இன்னமும் கூட இல்லாமல் ஆக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இதன் மூலமாக அவர்கள் செய்ய நினைப்பது என்ன? தமிழ்நாட்டை போதை இல்லாமல் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமா? நேற்றுக்கு பேசுறாரே கள்ளுக்கடையை திறப்பேன், அதுல போதை இல்லையா? கல்லு என்ன கூல்ட்ரிங்க்ஸா? அதுல போதை இல்ல? அப்ப உன்னுடைய நோக்கம் போதையை ஒழிக்கிறது இல்ல, நீ மதவாத போதைக்காக, மதவாத போதையில் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது, அதற்கு காரணம் இந்த அரசு என்று தமிழர்களையும் திமுகவையும் ஒரே தட்டில் வச்சுதான் எல்லா காலத்திலையும் பார்த்திருக்கிறான். திமுக எப்போதெல்லாம் இறையாண்மைக்கு எதிரானது என்று அவர்கள் பேசினார்களோ, தமிழர்கள் இறையாண்மைக்கு எதிரானவர்கள் என்றுதான் வட இந்தியா பேசி இருக்கிறது. திமுக எப்போதெல்லாம் திமுகவின் மீது இவர்கள் ராணுவ வீரர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பேசுகிறார்களோ, அப்போதெல்லாம் தமிழ்நாடே ராணுவத்துக்கு எதிரானது என்றுதான் நாடு பேசி இருக்கிறது. திமுக எப்போதெல்லாம் இவிஎம்க்கு எதிராக பேசுகிறதோ, தமிழ்நாடு வாக்களிப்பதற்கே எதிராக பேசுகிறது தான் நார்த் இந்தியாவில் புரொபகண்டா நடக்குது. தொடர்ந்து அதுதான் நடந்திருக்குது. திமுக ராமர் கோயிலை புறக்கணிக்கிறது, தமிழன் ராமர் கோயிலை புறக்கணிக்கிறான், இப்படிதான் எழுதுறான் நியூஸ். அப்போ அவன் ரெண்டையும் வேறா பார்க்கல, அவன் ரெண்டையும் வேறாக பார்க்கவில்லை. இப்ப இறையாண்மையை பத்தி ரொம்ப பேச தொடங்கி இருக்கிறாங்க. இறையாண்மைனா என்னன்னு கேளுங்க, அதுவே அவனுக்கு தெரியாது. ஆனா இறையாண்மைக்கு எதிரானதுன்னு பேசுறான்.
இன்னைக்கு இறையாண்மை மாநில முதலமைச்சர்களிடம் தான் இருக்கிறது. அதை கொண்டு வந்து சேர்த்ததும் அண்ணா தான். நிறைவாக ஒரே ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா 1950-60களில் திராவிட நாடு கேட்டார் அப்படின்றது வந்து நாடறிந்த உண்மைதான். அவர் கேட்கல அப்படின்னு யாருமே சொல்லலை. திராவிட நாடு கேட்டார். கேட்டதற்கு பிறகு சீன போர் நடக்கிறது. அந்த காலகட்டத்தில் அண்ணா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறார். அதை ஒட்டி ஒன்றிய அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், பிரிவினை கோரக்கூடாது என்பதற்காக, பேச்சு சுதந்திரத்தை பறிப்பதற்காக ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது. அந்த திருத்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. அண்ணா அதில் ஜெயிச்சாரு. சாவர்னிட்டின்ற வார்த்தை இருக்குல்ல, இறையாண்மை, அதை வந்து மாநில முதல்வர்களுடைய உறுதிமொழியில் அப்பதான் சேர்க்கிறான். அப்போ அண்ணாவினுடைய போராட்டம் திராவிட நாட்டில் வென்றதோ இல்லையோ, இறையாண்மையை மாநில முதல்வர்களுக்கு பெற்றுத்தந்ததில் அண்ணா வெற்றி பெற்று இருக்கிறார். கவர்னருக்கு சாவர்னிட்டி கிடையாது, கவர்னருடைய உறுதிமொழியில சாவர்னிட்டி கிடையாது, ஆனா முதலமைச்சருக்கு இருக்கிறது. அப்போ சாவர்னிட்டி உள்ள ஒருத்தர் முடிவெடுக்கிறது சரியா தப்பா? அவருக்கு அந்த சாவர்னிட்டி அடிப்படையில் தானே வாக்களித்து இருக்கிறோம். அவர் ஒன்றிய அரசின் திட்டங்களை தடுத்து நிறுத்தினால், எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கட்டும் சார், நாளைக்கு யாரானாலும் இருக்கட்டும், அந்த பொறுப்பில் மக்கள் ஒருவரை உட்கார வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆளுநருக்கு அதை மாற்றி அளிப்பதற்கான உரிமை கிடையாது. ஆனால் இருக்கிறது என்று இளைஞர்கள் மத்தியில் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பொய்யும் புரட்டுமாக ஊடகம் முழுவதும் விரவி இருக்கிறது பிஜேபி. RSS சங் பரிவார கும்பல்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஈகோ சிஸ்டம், களத்தில் சங் பரிவார் வேலை பார்க்கும். அந்த வேலை பார்க்கறத 1க்கு 2 ஒரு குரூப் எழுதி பரப்பும். அந்த பரப்புறத ஊர் பேரில் திருமங்கலம் வாட்ஸ்அப் குழு போய் சேரும், இன்ன சாதி குழு போய் சேரும், இந்த பேரில் ஃபேமிலி குரூப் போய் சேரும். இதன் மூலமாக அவர்கள் ஒரு பெரிய அறுவடையை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரியாமல். தமிழ்நாட்டில் 80% வாக்கு வங்கி திமுக அதிமுக என்று இருக்கிறது. வெளியில் இருக்கக்கூடிய 20%ஐயும் புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களையும் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் இந்த புரிதலை ஏற்படுத்தாவிட்டால் தமிழ்நாடு நீண்டகால நோக்கத்தில் நாம் பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த தோல்வியை சந்தித்து விடக்கூடாது என்றால் நம்முடைய தோழர்கள் நீண்டகால நோக்கில் அந்த ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும். அந்த ஈகோ சிஸ்டம் இருந்தால் நாம் இந்த சின்ன குரூப் போதும். இப்போ இங்கே ஒரு 80 பேர் இருப்போமா, இந்த 80 பேர் வேலை பார்த்தா போதும், சங் பரிவாருக்கு பெரிய பதிலடியை நாம் களத்தில் நிகழ்த்திவிட முடியும். அதை உணர்ந்து நாம் செயல்படுவோம்னு நம்புகிறேன். நிறைய பேசிவிட்டேன். நன்றி.